நேற்று நம்மளோட வீடியோவில் ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப் டெஸ்ட் பண்ண சொல்லி உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுத்துருந்தேன். ஏதாவது ஒரு பெயினை ஃபீல் பண்ணி அந்த ஃபீலிங் மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த கரஸ்பாண்டிங் இந்த 9 பாயிண்ட்ஸையும் டேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டேப்பிங் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு டேப்பிங் பாயிண்ட்லேயும் ஒரு 7 or 8 டைம்ஸ் அப்ராக்சிமேட்டாக, ரொம்ப கவனமாக தேவையில்லை, 7 or 8 டைம்ஸ் டேப் பண்ணிவிட்டு நம்ம அந்த சஜஷன்ஸ் சொல்ல அடுத்தடுத்த டேப்பிங் பாயிண்ட்ஸுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு பெயின், அந்த பெயின் சம்மந்தப்பட்ட எமோஷன், அது உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிற அந்த தாக்கம், அந்த உணர்வு மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு செகண்ட் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இதை பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த உணர்வை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். இப்போது அந்த ஃபீலிங் மனசில் வச்சுக்கிட்டு டேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கராத்தே சாப்பில் இருந்து எனக்கு இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ், இந்த பெயின், இந்த ஃபீலிங்கான எனக்கு ஏற்படுற அந்த வலி, இந்த வலி மனசுலையும் இருக்குது, உடல்லையும் இருக்குது. எவ்வளோ நாள் தான் இந்த வலி இருக்குமோ தெரியல. ஐ எம் ஃபீலிங் ஸோ மச் பாதரிங். எனக்கு ரொம்ப பாதரிங்காக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை இந்த தேதியிலிருந்து, இன்னையிலிருந்து, என்னோட ஒட்டுமொத்த அமைப்பிலிருந்து, எனது டோட்டல் சிஸ்டத்திலிருந்து நான் முழுசாக விடுவிக்க விரும்புகிறேன். என்னுடைய ஒட்டுமொத்த அமைப்பிலிருந்து என்னுடைய ஸ்ட்ரெஸ், இந்த எமோஷனுக்கான சோர்ஸ் எது இருந்தாலும் எல்லாமே இந்த நொடியே என்னை விட்டு ஆழியா போகட்டும். நல்லா சுவாசத்தை டீப்பாக உள்ள இழுத்து கண்களை மூடி அப்படியே மெல்ல வெளியில் விடுங்க. இந்த ப்ராசஸை 2 or 3 டைம்ஸ் தொடர்ச்சியாக செய்யுங்க. அதனோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.